கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா இது கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களால் ஆனால் சப்போர்ட்டாக எனக்கு தொடர்ந்து கொடுங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யா எப்படியோ ஏமாற்றி தீபாவை அந்த போலீஸ் சாமியார்கிட்ட கூப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம மங்குனி அமைச்சரோ விறுவிறுன்னு பின்னாடியே போயிடும். அடுத்து சாமியார், அதாவது போலீஸ் சாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் காமிச்சிட்ருக்காங்க. நம்ம தீபா கிட்ட செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெயாக வந்துட்டு அப்படியே உருட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னோட மாமியாரோட ஆத்மா பார்த்தேனாமா, மேல உலகத்துக்கும் போக முடியல, கீழே உலகத்துக்கும் போக முடியல, நடுவுலையே மிதந்துக்கிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ என் அத்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நான் ஒரு பரிகாரம் வச்சுருக்கேன், அதை நீ பண்ணனா கண்டிப்பாக போகிற உசுரை நீ இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம மங்குடி அமைச்சரும் கடக்கு மண்டையாட்டுறாங்க. நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் சாதாரண காரியம் கிடையாதுமா, அந்த பரிகாரத்தை இப்போ வரைக்கும் யாராலையுமே பண்ணவே முடியல, அது அப்படி ஒரு கஷ்டமான பரிகாரம். ஆனால் நீ அத்தையோட உயிருக்காகன்னு சொல்கிறப்போ தான் நான் இந்த பரிகாரத்தை சொல்கிறேன், இதை பண்ணனா கண்டிப்பாக உயிர் பொழைச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல இந்த திக்கம் ரம்யாக்கா மனசில் ஒரே சந்தோஷம். ஆஹா, நம்ம கொடுத்த காசுக்கு மேலே கூப்பிக்கிட்டு இருக்கானையா, உண்மையான சாமியாரையே மிஞ்சிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் சக்ஸஸ் ஆகி நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. தீபா கிட்ட சொன்னதுமே நான் எல்லா பரிகாரத்தையும் பண்ண ரெடியாக இருக்கேன், ஆனால் எனக்கு தான் தண்ணியில் மிதக்க தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நீ தண்ணியில் மிதந்தா மட்டும்தான் உங்கள் அத்தையை காப்பாற்ற முடியும். ஒரு டீப்பா மாதிரி வந்துட்டு பண்ணி அதுக்குள்ளே நீ ஏறி உக்காந்துக்கணும், கையில் வந்துட்டு விளக்கெல்லாம் வச்சுக்கணும், அந்த விளக்கும் அணையக்கூடாது, காலையிலேருந்து சூரியனை அஸ்தமானம் வரைக்குமே வந்துட்டு நீ அதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடு. தீபா வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் எந்த இடையூறு வந்து இந்த பரிகாரம் தடைப்பட்டு போனாலும் உன் அத்தை உயிர் போகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். தீபா வந்துட்டு யோசித்தமானிக்கே இருக்காங்க. ரம்யா வந்துட்டு என்ன தீபா யோசிக்கிற, உன்னால் இதை பண்ண முடியுமா, பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னமோ இப்படி கேட்டுட்டேன், என் அத்தை உயிரை காப்பாற்றுறதுக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க. ரொம்ப பெரிய ரிஸ்க்காக இருக்கும் போல், இவர் வேற இவ்வளோ தூரம் பயங்காட்டி வர்றாரு, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல சாமியார் சொல்கிறாங்க, ஆமாம்மா முக்கியம், ஆத்தோட அடிச்சுட்டு போயிடக்கூடாது, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்துக்கோங்க, அதே நேரத்தில் தண்ணியிலே நீ மூழ்கிடக்கூடாது, அந்த விளக்கம் அணைஞ்சிடக்கூடாது, தண்ணியிலே தான் மிதக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுற. தீபா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சாமியார் வேற சும்மா இருக்காம இப்படி தாடியை பிடிச்சி இழுத்தமானைக்கே என்னமோ ஒரிஜினலாகவே வளர்த்தத நினப்பு, இழுத்து ஒட்டு மீசா அந்த கீழே விழுந்துருது அப்படியே தொங்கிக்கிட்டு. அதை பார்த்து ரம்யாக்கா பயங்கர ஷாக்கு. அந்த இடத்துல மயக்கம் போட்டு மட்டும்தான் விழுகலை, இந்த கட்டரும்பு அடித்து கொல்ல போகிறோம் பாரு, அப்போலனா ஹெட்செட்டை காதில் வச்சுட்டு வந்து நிற்கிறான், இப்போ நானா தாடியை அவுத்து விட்டு போய் நிற்கிறான். இந்த தீபா பார்த்தானா அவ்வளோதானே, இவ்வளோ தூரம் நான் போட்டு வச்ச பிளானெல்லாம் வேஸ்ட்டாக இருமே, நல்ல கொல்லிக்கண்ணை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்ச மணிக்கு அவங்ககிட்ட தாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரும் என்ன மேடம் கரெக்டாக சூப்பராக சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட கோண பயலை தாடிடா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த திக்கம் உளறிட்டு இருக்க. தீபா வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்து ஷாக்கான மாதிரி இருக்காங்க. ரம்யா வந்துட்டு போச்சு இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த நாக்குப்பூச்சியை அடிச்சு கொள்றேன் இப்போ அப்படின்ற மாதிரி மனக்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடியுது. தீபா வந்துட்டு அந்த தாடியை பார்த்துருப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியே தேவை கிடையாது. ஏன்னா நம்ம தீபாவை பற்றி நமக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் நுண்ணிப்பாக கவனிக்கிறவங்க, அதனால கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ தூரம் அவன் ஹெட்செட்டை காதில் வச்சுட்டு வந்து அந்த போலீஸ் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா. இங்கேருந்து ரம்யா வந்துட்டு காதில் எடு அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாத்தையும் கவனிக்கிறவங்க அப்படியே கீழே தரையை பார்த்த மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. என்னடா நம்ம முன்னாடி பேசினவங்க திடீர்னு ஆளக்கானமேன்ற மாதிரி ஒரு தேடல் கூட இல்லை தீபா கிட்ட. ஏன் தான் தீபா இந்த மாதிரி டம்மி பாவா அப்படி கொண்டு போகிறாங்கன்னே தெரியல. எப்படி வந்துட்டு தீபா பரிகாரம் பண்ண வந்துட்டு உட்கார போகிறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ரம்யா பிளான் படி ஆத்தோட ஆத்தா அப்படியே அடிச்சுட்டு போக இந்த திக்கம் வந்துட்டு கார்த்தி அடிச்சுட்டு போகிறாங்க ரம்யா. இதுதான் வந்துட்டு பிளானாக முடியும். ஆனால் கடைசியில் எப்படி தீபா மீண்டு வந்துருவாங்க. இருந்தாலும் இந்த மூளையெல்லாம் மூஞ்சிலிகளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராக்கு தேவையில்லன்னு தோணுது. இந்த மாதிரி இரிட்டேட்டிங் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க.